السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. وقال النبي صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹிஜ்ரி 1447 ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தின் 2வது ஜும்ஆவாகிய இந்த நல்ல தினத்திலே நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட செய்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புத்தாண்டு பிறப்பது என்பது நமக்கு கொண்டாட்டம் என்பதல்ல. ஒரு ஆண்டு துவங்குகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே ஒரு ஆண்டு நம்மை விட்டும் சென்றடைந்து இருக்கிறது. நாம் உலகை விட்டும் தூரமாகிக் கொண்டும் மர்மையின் பக்கம் நெருங்கிக் கொண்டும் இருக்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்று பெருமக்கள் கற்றுத்தருவார்கள். ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும், நாளும், நேரமும், நொடிப்பொழுதும் நம்மை விட்டும் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் இந்த சிந்தனை நம்முடைய மனதிலே ஆழமாக இருக்க வேண்டும். இர்தஹலத்தி துன்யா முதுபிரா வர்தஹலத்தில் ஆகிரத்து முகுபிலா. சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகம் என்பது உங்களை விட்டும் தூரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பயணம். ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கும் செய்தி இது. இந்த உலகம் உங்களை விட்டும் புறமுதுகு காட்டி தூரமாக சென்று கொண்டிருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரத்து முகுபிலா, மறுமை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வலிகுல்லிம் மின்ஹுமா பனூன், ஆனால் இந்த மனிதர்களிலே உலகத்திற்கான பிள்ளைகள் சிலர் இருக்கின்றனர். இந்த மனிதர்களிலே மர்மைக்கான பிள்ளைகளும் இருக்கின்றனர். உலகம் உங்களை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறது, மர்மை உங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இரண்டிற்கும் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. நீங்கள் மர்மையின் பிள்ளைகளாக இருங்கள், உலகத்தின் பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். இந்த உலக வாழ்வு என்பது அமல் செய்யக்கூடிய இடம். இங்கே கேள்வி கணக்கு கிடையாது, கணக்கு கேட்கப்பட மாட்டாது. நாளை மறுமை இருக்கிறது, அது கணக்கு கேட்கப்படக்கூடிய இடம். அங்கே அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு தரப்பட மாட்டாது. எனவே உலகத்திலே நீங்கள் நல்ல முறையில் மறுமைக்கான பிள்ளைகளாக இருந்து மறுமைக்கான சேமிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹுல் புகாரி உட்பட பல கிரந்தங்களில் இடம்பெற்று இருக்கிறது. இதனுடைய விளக்கத்தில் சில பெருமக்கள் இப்படி எழுதுவார்கள்: அத்துன்யா முதுபிரா வல் ஆகிரத்து முக்பிலா. உலகம் நம்மை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறது, மறுமை நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபஅஜபுன், எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. லிமன் யுக்பி அனில் முதுபிரா வயுதுபிரு அனில் முக்பிலா. தன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மறுமையை விட்டும் மனிதன் தூரமாக சென்று கொண்டிருக்கிறான். தன்னை விட்டும் தூரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய துன்யாவின் பக்கம் மனிதன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். இவரை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
உங்க பக்கமா வரக்கூடியது பக்கம் தானே நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு பேருந்து உங்கள் பக்கமாக வருகிறது என்றால் அந்த பேருந்தை முன்னோக்கித்தான் செல்ல வேண்டும். உங்களை விட்டும் தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய பேருந்தை தேடி நீங்கள் சென்றால் என்ன நடக்கும்? எனவே இந்த மனிதனோ தன்னை விட்டும் எது விரண்டோடி கொண்டிருக்கிறதோ அதன் பக்கம் அவன் சென்று கொண்டிருக்கிறான். தன்னை நோக்கி எது வந்து கொண்டிருக்கிறதோ அதை விட்டும் அவன் விரண்டோடி கொண்டிருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்வார்கள் என்ற செய்தி ஃபத்ஹுல் பாரி உட்பட பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் இந்த உலகத்திலே இப்பொழுது நம்முடைய புத்தாண்டு சிந்தனை என்பது நாம் மறுமையின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். எனவே அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய மனதிலே பதிய வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு புத்தாண்டின் துவக்கத்திலும் 2 முக்கியமான வரலாறுகள் நினைவுபடுத்தப்படுவது வழமை. ஒன்று ஹிஜ்ரத்தினுடைய செய்தி, மற்றொன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட செய்தி. ஹிஜ்ரத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கப்பதியை துறந்து மதீனாபதிக்கு சென்றார்கள். இந்த தீனை பாதுகாக்க அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய அனைத்தையும் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அவைகளை விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணியமிக்க சஹாபா பெருமக்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள். இந்த நிகழ்வு நடைபெற்றது ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்று சொன்னாலும் கூட ஹிஜ்ரி ஆண்டு என்பது அந்த நிகழ்வினுடைய காலத்திலிருந்து துவங்கப்படுவதை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு ஹிஜ்ரி புத்தாண்டிலும் இந்த ஹிஜ்ரத்தை குறித்த செய்திகள் பேசப்படுவது வழமை. அதே போல சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்ற துவக்கம் ஏற்படுத்தப்பட்ட செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். சென்ற ஜுமாக்களிலும் பேசப்பட்டது. எனவே அந்த ஆண்டின் துவக்கமாக ஹிஜ்ரி ஆண்டை ஆக்கிய பிறகு அதிலே ஒரு ஆண்டினுடைய மாத துவக்கம் என்பதை முஹர்ரம் மாதம் என்று முடிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்களினுடைய பிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாதம். முஹர்ரம் 10வது நாள் தான் அந்த நிகழ்வு நடைபெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே தான் ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கத்திலும் இந்த 2 வரலாறுகள் சேர்ந்து நினைவு கூறப்படுகிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த 2 வரலாறுகளும் மிக நுட்பமானது, ஆழமான பல படிப்பினைகளை நமக்கு தரக்கூடியது மட்டுமல்ல, 2ம் நமக்கு ஒரே செய்தியை சொல்லித்தரும். இன்ன மஇய ரப்பி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த அல்லாஹ்வின் மீதான தவக்குலை இந்த 2 வரலாறுகளும் நமக்கு கற்றுத்தரும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனினுடைய கொடுமைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஃபிரௌன் அவன் மிகப்பெரிய வம்பன், இரக்கமற்றவன். எத்தனை பிள்ளைகளை, பச்சிளங்குழந்தைகளை அவன் கொலை செய்தான் என்ற வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவனால் கொலை செய்யப்பட்டவர்கள் சாதாரணமாகவும் அல்ல, பலவிதமான தொல்லைகளுக்கு ஆக்குவான். மாறுகால் வெட்டுவான். இப்படியெல்லாம் செய்த கொடூரன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் என்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்ற மமதையில் திரிந்தவன். அன ரப்புக்குமுல் அஅலா, அன ரப்புக்குமுல் அஅலா, உங்களின் உயர்வான இறைவன் நான் தான் என்று சொல்லி திரிந்தவன் ஃபிரௌன். உங்களின் உயர்வான இறைவன் நான் தான் என்று சொல்லி தெரிந்தவன் ஃபிரௌன். அலைஸலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த மிஸ்ரின் ஆட்சி என் கையில் இல்லையா? இந்த மிஸ்ரின் ஆட்சி என் கையில் இல்லையா? இந்த ஆறுகள் எல்லாம் என் காலுக்கு கீழ் ஓடவில்லையா என்று கேட்டவன் ஃபிரௌன். அப்படிப்பட்ட கொடூரன், மமதையில் தன்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்ற மமதையில் துடித்தவன். ஆனால் அவனின் முடிவு காலம் எப்படி அமைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கூட்டத்தார்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பின்தொடர்ந்து வந்தான். அவனுடைய நீளமான அந்த வரலாற்றிற்குள் நான் சொல்வதற்கான அவகாசம் இல்லை. அதிலிருந்து கிடைக்கும் படிப்பினைகளை தான் இந்த உரையில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பின்தொடர்ந்து வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களோடு அவனை விட்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். முன்னால் கடல் இருக்கிறது,
செல்ல முடியவில்லை. பின்னால் திரும்ப முடியுமா என்றால் ஃபிரௌனின் கூட்டம் வருகிறது. அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களை கூட்டத்தார்கள் சொன்னார்கள், இன்னா லமுதரகூன், வேற வழி இல்ல, எங்களுடைய நிலைமை முடிஞ்சிருச்சு, நாங்கள் பிடிக்கப்பட்டு விடுவோமே, முன்னால் கடல் செல்ல முடியவில்லை, பின்னால் ஃபிரௌன் கூட்டத்தோடு நம்மை அழிக்க வருகிறான், வேறு வழி இல்லாமல் ஆகிவிட்டோமே என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையோடு செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் கால கல்லா, அப்படியெல்லாம் இல்லை, நாம் பிடிக்கப்பட மாட்டோம், இன்ன மஅய ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், முன்னுக்கு கடல் தான், பின்னுக்கு ஃபிரௌனின் கூட்டம் தான், செல்வதற்கு வழி இல்லை என்பது வெளிப்படையானது என்றால் அத்தனைக்கும் சக்தி பெற்ற அல்லாஹ் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்றார்கள் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம், உங்கள் கரத்தில் இருக்கும் அந்த தடியால் கடலை அடியுங்கள் என்றோம். கடலை அடித்தார்கள், கடல் பிளந்தது, வழி விட்டது. அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தாரும் அந்த வழியின் வழியாக தப்பித்து சென்றார்கள். அதே வழியாக சென்ற ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்களோடு அந்த கடலிலேயே மூழ்கடிக்கப்பட்டான். நாம் எல்லாம் அறிந்த வரலாறு இது. கண்ணியமான பெருமக்களே, வெளிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு ஆபத்தாக தெரிந்தாலும் கூட, ஆனால் அல்லாஹ்வின் சக்தி அனைத்தையும் மிகைத்தது. அல்லாஹ்வின் சக்தி அனைத்தையும் மிகைத்தது. அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்பு குண்டத்திலே போட்ட நேரத்திலே எரிக்கக்கூடிய நெருப்பு இப்ராஹிம் நபியை எரிக்க முடியவில்லையே. நெருப்பு என்பது எரிப்பது தான், அதன் தன்மை கரிப்பது தான். ஆனால் அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நெருப்பால் எரிக்க முடியவில்லையே. கத்தி என்பது அறுப்பது தான், அன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கத்தியால் அறுக்க முடியவில்லையே. அல்லாஹ் ஆற்றலை கொடுத்தால் தான் நெருப்பும் எரிக்கும், கத்தியும் அறுக்கும். அல்லாஹ் ஆற்றலை கொடுத்தால் தான் தண்ணீரும் மூழ்கடிக்கும். இங்கே அந்த கடலுக்கு அல்லாஹ் ஆணையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு வழிவிட சொன்னான், வழிவிட்டது, சென்றார்கள். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழிக்க சொன்னான், அழித்து விட்டது. இதுதான் ரப்பின் வல்லமை. இந்த ரப்பின் மீது தவக்குல் வைத்தால் அவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஏராளமான செய்திகள் இதை போன்ற கருத்திலே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவர்கள் தாயாரின் தவக்குலையும் குர்ஆன் பேசுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஃபிரௌன் கட்டளை. அதன்படி பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே ஆண்டில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பொழுது அவர்களை தாயார் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ ஒரு ஆண் குழந்தை அல்லவா பிறந்திருக்கிறது, இந்த செய்தி ஃபிரௌனின் கூட்டத்தார்களுக்கு தெரிந்தால் நம் பிள்ளையை கொலை செய்து விடுவார்களே என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ ஃபைதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம் வலா தகாஃபி வலா தஹ்ஸனி. அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு நாம் சொன்னோம், அந்த பிள்ளைக்கு நீங்க பால் ஊட்டுங்க, அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் பயந்தால், குழந்தை ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களால் கொலை செய்யப்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதோ இந்த ஆற்றிலே தூக்கி வீசி விடுங்கள். குழந்தை கொலை செய்யப்பட்டு விடுவார்களோ என்று பயந்தால் பாதுகாப்பதற்கு வழி என்ன? ஆற்றில் தூக்கி வீசி விடுங்கள். ஆற்றில் தூக்கி வீசினால் குழந்தையின் நிலை என்ன? ஆனால் சொல்வது யார்? சொல்வது அல்லாஹ், அவன் கட்டளை. வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னா ராத்துஹு இலைக், நாம் உங்களிடத்திலே அந்த குழந்தையை திருப்பி தருவோம் சொன்னான் அல்லாஹ். செய்தார்கள் அந்த பெண்மணி. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். குழந்தையை ஆற்றிலே வீசினார்கள். அந்த ஆற்றிலே குழந்தை சென்றது, மிதந்து சென்றது. எங்க போய் சேர்ந்துச்சு? ஃபிரௌன் வீட்டிலேயே போய் சேர்ந்துச்சு. கடைசியில் அந்த குழந்தை ஃபிரௌன் வீட்டிலேயே வளர்க்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்விலே நாம் எல்லாம் அறிந்த செய்தி. அல்லாஹ்வின் கட்டளை என்பதால் அந்த ஆறு அந்த குழந்தையை மூழ்கடிக்கவில்லை. கண்ணியமான பெருமக்களே, இதுதான் நமக்கு அல்லாஹ்வினுடைய சிந்தனையை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள். நாம் இந்த வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்பது அல்லாஹ்வின் மீதான தவக்குல் நம்முடைய மனதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி,
எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி அத்தனையும் ரப்பின் கரத்தில் தான் இருக்கிறது. அவன் நாடியதை நாடிய நேரத்தில் நாடிய விதத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவன் மீது தவக்குலை இழந்து விடாமல் முழுமையான நம்பிக்கை வைப்போமேயானால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த உறுதி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்ற வார்த்தையை சொல்ல வைத்தது. அந்த வார்த்தை, அந்த தவக்குல் அவர்களுக்கு பாதுகாப்பையும் வழங்கியது. மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பெரிய கொம்பன், பெரிய கொடூரன் ஃபிரௌன். ஆனால் அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அத்தனை இடங்களும் இந்த நல்லவர்களுக்கு சொந்தமானது. பாதுகாக்கப்பட்ட இந்த மக்களுக்கு பூமியினுடைய மேற்கை கிழக்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொந்தமாக நாம் ஆக்கினோம். அவங்களுடைய இடத்தை எல்லாம் தான் இவங்களுக்கு கையில கொடுத்துட்டான், அவங்களை எல்லாம் அழித்து விட்டான். கண்ணியமான பெருமக்களே, தவக்குள் இருக்குமே ஆனால் இன்றும் நம்முடைய காலத்திலே நம்முடைய முஸ்லிம்களின் சொத்துகள் அபகரிக்கப்படுவதற்கு எத்தனையோ திட்டங்கள் தீட்டப்படுவதை நாம் அறியாதவர்கள் அல்ல. முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிக்க எத்தனை திட்டங்கள் தீட்டப்படுகிறது. ஆம், தீட்டப்படுகிறது தான். ஆனால் நம்முடைய தவக்குல் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை உறுதியாக இருக்குமே ஆனால் அவைகள் அனைத்தும் தவிடுபடியாக மாறும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அதே போல் தான் நமது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்ல புறப்படுகிறார்கள். தன்னுடைய அருமை தோழர் சையதுனா சித்திகுல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியிலே சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த சௌர் குகையிலே அவர்கள் தங்குகிறார்கள். அது ஒரு சிறிய குகை. அந்த குகைக்குள் இருக்கும் பொழுது இவர்களை தேடி எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்படி செல்வதற்கு விட்டுவிடக் கூடாது. மதீனாவிற்கு சென்றால் இனி அவர்களை தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் வீரியமாக செய்து விடுவார்கள். எனவே மதீனாவிற்குள் அவர்களை செல்ல விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தேடிக்கொண்டு படை வருகிறது. சௌர் குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அருமை நண்பரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மக்கள், எதிரிகள் அவர்களை தேடி அந்த மலை வரைக்கும் வந்துட்டாங்க. மட்டுமல்ல, சையதுனா சித்திகுல் அக்பர் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. லவ் நஸர அஹதுஹும் தஹ்த கதமைஹி லரஆனா. அவங்களை யாராவது கொஞ்சம் கீழே குனிஞ்சி காலு கீழே இப்படி குனிஞ்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சிருவோம். குகையின் வாசல், குகைக்குள் தான் இவர்கள் இருக்கிறார்கள். தலையை குனிந்து பார்த்தால் நாம் தெரிந்து விடுவோம். தெரிந்தால் என்ன நடக்கும்? அது குகை அல்லவா, ஒரே வாசல் தான். அது குகை, ஒரே வாசல் தான். எப்படி வெளியே செல்ல முடியும்? தலையை குனிந்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரிந்துவிடும். அவ்வளவு நெருக்கத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் தான் நமது கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் மீதான உறுதியான தவக்குலுடன் சொன்னார்கள், மா வன்னுக பிஇஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. சித்தீக் அவர்களே, என்னுடைய அருமை நண்பரே, நம்ம 2 பேர் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இருவர் இருக்கிறோம் என்றால் மூன்றாவதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இருவர் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? இருவர் இல்லை, நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். சொல்லி தன்னுடைய நண்பருக்கு மிகுந்த ஆறுதல் சொல்லும் விதமாக சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விஷயத்தை ஏற்படுத்த நினைத்தால் அல்லது ஒரு விஷயத்தை அழிக்க நினைத்தால், ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால், நம்மை போன்று அவனுக்கு காரண காரியங்கள் தேவையில்லை. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகுன். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால், குன் உண்டாகி என்று சொன்னால் அது உண்டாகிவிடும். அத்தனை ஆற்றலை படைத்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதே நேரத்தில் அவன் சில விஷயங்களுக்கு சில காரண காரியங்களை அவனே ஏற்படுத்தி வைக்கிறான். அதுவும் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு பெரிய படையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க, சித்திக் நாயகத்தை பாதுகாக்க மிகப்பெரிய படையை அல்லாஹ் அனுப்பவில்லை. எப்படி காபாவை அழிப்பதற்கு ஆபிரகாமின் கூட்டம் வந்த நேரத்திலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படை வந்தது காபாவை இடிப்பதற்கு. ஆனால் அல்லாஹ் அனுப்பியது சிறிய பறவைகளின் படையை.
சிறிய பறவைகளை கொண்டு யானை படையை அழித்தவன் இல்லையா அல்லாஹ்? இங்கே ரசூலை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் அங்கே அனுப்பியது சிலந்தியை அனுப்பினான், புறாவை அனுப்பினான். சிலந்தி அதிலே அந்த குகையின் வாசல் பக்கத்தில் கூடு பின்னியது, புறா அங்கே முட்டையிட்டது. நாம் எல்லாம் வரலாற்றிலே அறிந்திருக்கிறோம். வந்தாங்க, பார்த்தாங்க, ஏதோ சிலந்தி கூடு பின்னி இருக்குது. ஒரு மனிதர் அதை தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் அந்த கூடு இல்லாமல் ஆகியிருக்கும். சிலந்தி கூடு எவ்வளவு லேசானது நமக்கு தெரியும். கை வச்சா ஒண்ணும் இல்லாம போயிரும். எனவே இந்த பக்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பில்லை என்று திரும்பி விட்டார்கள். இதுதான் ரப்பின் வேலை. அவன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாடினால் பெரிய படைபலங்கள் தேவையில்லை. அவன் நாடியதை லேசான முறையிலே செய்து காட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அவன். திரும்பி போயிட்டாங்க. எதனுடைய வெற்றி? அல்லாஹ்வின் மீது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த அந்த தவக்குல். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தை இவ்வளவு பெரிய பாதுகாப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த இரண்டு வரலாற்றிலிருந்து இப்பொழுது நான் நினைவுபடுத்தப்பட வேண்டிய செய்தி, நம்மிடத்தில் ரப்பின் தவக்குல் ஏற்பட வேண்டும். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், பல நிகழ்வுகள் ஏற்படும். எந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் நம்மிடத்திலே அல்லாஹ்வினுடைய தொடர்பு என்பது அதிகப்படுமானால், நம்மிடத்திலே அல்லாஹ்வை குறித்த ஞானம் அதிகப்படுமானால், நாம் அல்லாஹ்வை குறித்து கற்றோம் என்றால், அவனுடைய ஞானத்தை அதிகப்படுத்தினோம் என்றால், அவனுடைய தொடர்பை அதிகப்படுத்தினோம் என்றால், அவனுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தினோம் என்றால், ரப்புல் ஆலமீன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான். லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ, எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி தவக்குல் வைத்தால், முறையான தவக்குலை வைத்தால், லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உங்களுக்கும் உணவளிப்பான். தகுது ஹிமாசா வ தரூஹு பிதானா, பறவைகள் காலையிலே வெறும் வயிற்றோடு செல்கிறது, மாலையிலே வயிறு திரும்பி வீட்டிற்கு கூட்டிற்கு செல்கிறது. பறவைகள் மனிதர்களைப் போல் அல்லவே, நாளைக்கு, நாளை மறுநாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம், பல காலங்களுக்கு சேர்த்து வைப்பதல்ல. காலையிலே எறும்புகிறது, வெறும் வயிற்றோடு தன்னுடைய உணவை தேடி செல்கிறது, மாலையில் தன்னுடைய கூட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் அது வெறும் வயிற்றோடு வருவதில்லை, வயிறு நிரம்பித்தான் திரும்புகிறது. எப்படி வெறும் வயிற்றோடு செல்லும் பறவை வயிறு நிரம்பி திரும்புகிறதோ, அதே போல நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குலை, உண்மையான தவக்குலை வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, இந்த தவக்குல் நமக்கு ஏற்பட வேண்டும். ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் நமக்கு பாதுகாவலாக இருப்பான். இந்த தவக்குல் ஏற்பட்டு விட்டால் நமது அத்தனை தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருப்பான். இந்த தவக்குல் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய அத்தனை காரியங்களுக்கும் அவனே போதுமானவனாக இருப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வின் மீது தக்வாவோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு வழியை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான். அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவை கொடுப்பான். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன், அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அந்த அல்லாஹ் தான் போதுமானவன் என்பதை காட்டுவான். இந்த உறுதி நமக்கு ஏற்பட வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே வீசப்படக்கூடிய அந்த நேரத்திலே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களை அதிலிருந்து பாதுகாக்கவா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்றார்கள். நெருப்பு குன்றத்திலே வீசப்படுகிறார்கள், ஆனால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்றார்கள். நெருப்பு எரிக்கவில்லை. வரலாறு சொல்லும், உஹது யுத்தம் நிறைவு பெற்று அப்பொழுதுதான் சஹாபாக்கள் பெரிய கஷ்டத்திற்கு பின்னால் திரும்புகிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, உங்களை தாக்குவதற்கு இன்னொரு கூட்டம் தயாராக வந்து கொண்டிருக்கிறது. உஹது யுத்தம் எவ்வளவு கஷ்டமான ஒரு யுத்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு போரை முடித்து திரும்பிய சஹாபாக்களை பார்த்து, உங்களை தாக்க இன்னொரு கூட்டம் தயாராக வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் அதை குறித்து சொல்கிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஊ லக்கும் ஃபக்ஷௌஹும். அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, சஹாபாக்கள்கிட்ட, உங்களை எதிர்த்து உங்களை தாக்குவதற்கு மக்கள் ஒன்று கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, அவர்களை பயந்து கொள்ளுங்கள். சாதாரண கூட்டம் இல்ல, பெரிய கூட்டம் உங்களை தாக்க தயாரா வருது, நீங்க எச்சரிக்கையா இருங்க, பயந்துக்கிறங்க என்று சொல்லப்பட்டால் என்ன நடக்கும்?
அப்பொழுதுதானே போர் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம். அச்சம் அதிகரிக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை எதிர்க்க ஒரு கூட்டம் வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்களுக்கு அச்சம் அதிகரிக்கவில்லை. ஃபஸாதஹும் ஈமானா, அந்த வார்த்தை அவர்களின் ஈமானை அதிகரித்தது என்கிறான். உங்களை எதிர்க்க கூட்டம் வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்கு பயத்தை அதிகரிக்கவில்லை, ஈமானை அதிகரித்தது. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் பரம் சாட்டப்படுவதிலே மிகச் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதாக அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டி அவர்களுக்கு அதிலே பாதுகாப்பு கிடைத்த செய்தியை தெளிவுபடுத்துவார். கண்ணியமான பெருமக்களே, இந்த தவக்குல் நமக்கு ஏற்பட வேண்டும். எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டாலும் சரி, நம்முடைய தொடர்பு ரப்போடு அதிகமாக வேண்டும். ஆனால் இந்த காலத்திலே ரப்போடு உடைய தொடர்பு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மக்களை பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறோம், உலகத்தின் நிலைகளை பார்க்கிறோம். இதற்கு முந்தைய காலத்துக்கும் இந்த காலத்திற்கு மிகுந்த வேறுபாடுகளை காண முடிகிறது. காலையிலே குர்ஆன் ஓதுவது துவங்கி மற்றைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் சிந்தித்து பார்ப்போமேயானால் இந்த காலத்திலே அவைகள் எல்லாம் குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. மக்தபுகள் எல்லாம் இல்லாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு காலையிலேயே குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறது. துன்யாவின் மோகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை காலங்களும் துனியாவிற்காகவே வாழ்ந்து விடுவதை போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய தொடர்பை ரப்போடு அதிகப்படுத்துவோமே ஆனால், ரப்பை குறித்த ஞானத்தை பெறுவதை, ரப்பினுடைய இபாதத்தை அதிகப்படுத்தி, ஈமானை அதிகப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையை ரப்போடு தொடர்பில்லாக்குவோமே ஆனால், ஹதீஸில் வருகிறது அல்லவா, ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் சொல்வதாக, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்களே, என்னுடைய அடியான் சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குவானேயானால் அவன் பிடிக்கும் பிடியாக நானாகி விடுகிறேன், அவன் நடக்கும் காலாக நானாகி விடுகிறேன், பார்க்கும் கண்ணாக கேட்கும் காதாக நான் மாறி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்படிப்பட்ட நிலை சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதா இல்லையா? அப்படிப்பட்ட நிலை வலிமார்களுக்கு ஏற்பட்டதா இல்லையா? ஆனால் இன்று அந்த ரப்பின் தொடர்பு என்பது குறைந்து, இபாதத்துகள் குறைந்து, ஈமான் குறைந்து, இல்மு குறைந்து, மார்க்க ஞானத்தை கற்பதற்கான அவகாசம் குறைந்து, மார்க்க ஞானத்தை கற்பதற்கான தேடுதல் குறைந்து, எல்லாம் உலகம் உலகம் என்று சொல்வதால் தான் எத்தனையோ குழப்பங்களும் நம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நம்முடைய மனதிலே ஏற்படுத்த வேண்டிய சிந்தனை அல்லாஹ்வின் மீதான தவக்குல் அதிகப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய தொடர்பு அதிகப்பட வேண்டும், நமக்கும் அதிகமாக வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் அதிகமாக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். உலக படிப்பிற்கு நாம் எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை, கண்டிப்பாக வேண்டும். அதே நேரத்தில் அதே முக்கியத்துவம் ஏன் மார்க்க கல்விக்கு இல்லாமல் போனது? அழியக்கூடிய இந்த உலகின் கல்விற்காக நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அழியாத அந்த உலகத்திலே பாதுகாப்பை தரக்கூடிய இந்த மார்க்க கல்விக்கு ஏன் இல்லாமல் போனது? நம்முடைய பிள்ளைகள் அதை விட்டும் தூரமாகிக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற சிந்தனை நம்முடைய மனதில் ஏன் ஏற்படவில்லை? ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். என்னுடைய சிறிய பிராயத்திலே, நான் சிறிய வயதிலே இந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு என்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்களோ அது என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். மார்க்க கல்வியை தேடுதலின் வேகம், அதனுடைய ஆசை ஏன் மக்களை விட்டும் எடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் இந்த நேரத்திலே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு ஆண்டின் துவக்கம் என்பது இத்தனை சிந்தனைகளை நம்முடைய மனதிலே கொண்டு வர வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் அல்லாஹ்வினுடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும், தீனின் தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். அப்படி அல்லாஹ்வினுடைய தொடர்பு அதிகமாகும் பொழுதுதான் அவன் மீதான தவக்குல் அதிகமாகும். அவன் மீதான தவக்குல் அதிகமானால் அவனுடைய பாதுகாப்பு நம் மீது இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் கிருபை செய்வானார். கண்ணியமான பெருமக்களே, அதே நேரத்தில் தவக்குல் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது நான் தவக்குல் வைத்து விட்டேன் அப்படின்னு நம்ம சும்மா இருக்கிறதுக்கு சொல்வது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒட்டகத்தை கட்டி போட்டு தவக்குல் வைக்கணுமா, அவிழ்த்து விட்டு தவக்குல் வைக்கணுமான்னு சொல்லும்போது கட்டி போட்டு தவக்குல் வைங்கன்னு சொன்னாங்க. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் தவக்குல் என்பதன் இன்னொரு புறம் நாம் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் முஸ்லிம்கள் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய நிலைகளை பார்த்தாலும் சரி, பலஸ்தீன் மக்கள் தாக்கப்படக்கூடிய செய்திகளை பார்த்தாலும் சரி, ஆனால் நாம்
நமக்கு என்ன என்று இருப்பதை போல இருந்து கொண்டிருக்கிறோம். வேதனையான விஷயம் அல்லவா? ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் ஓர் உடலை போன்றவர்கள். முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் ஓர் உடலை போன்றவர்கள். உடலிலே ஒரு பாகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு வந்தது அதற்குத்தான் என்று மற்ற பாகங்கள் இருப்பதில்லை. தலை வலிக்குதுண்டா தலைக்கு தானே வலிக்குது, எனக்கு என்னன்னு சொல்லி கை இருக்கிறது இல்ல, கால் இருக்கிறது இல்ல, அத்தனையும் அதன் துயரத்தில் பங்கு கொள்கிறதா இல்லையா? அதே போல் தான் முஃமின்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தரவில்லையா? பலஸ்தீன் மக்கள் எத்தனை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுதும் நாம என்ன ஏதோ தானோ தான் இருக்கிறோமே தவிர நாம் அதற்காக எவ்வளவு முயற்சிகளை எடுத்தோம்? நம்மால் முடிந்தது கண்ணீர் வடித்து ரப்பிடத்திலே துஆ செய்வது, அதை எத்தனை பேர் செய்து கொண்டிருந்தோம்? இன்றும் நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல் நம்முடைய நாட்டிலும் எத்தனை நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டிலும் என்ன நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது? முஸ்லிம்கள் அந்நியர்களாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வந்தேரிகளை போல காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இந்த தென் மாநிலங்கள்ல அதனுடைய வீரியங்கள் தெரியாததுனால நாம் அதை பொடுப்போக்கா இருந்து கொண்டிருக்கிறோம். வட மாநிலங்களில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். நான் அரசியல் பேசவில்லை, ஆனால் நாம் விழிப்புணர்வுடன் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே தவக்குல் என்பது இன்னொரு புறத்திலே நாம் செய்ய வேண்டிய செய்தி. நம்முடைய காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, முதல்ல நாமளும் சரி, இந்த நாட்டிலே நம்முடைய நிலைகளை தெரிய வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு என்ன? இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு எத்தகையது? இதுவெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரிகிறதே இல்லை. நம்ம பிள்ளைகளோட பேசும்பொழுது பார்க்கிறோம், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இந்த செய்திகள் எல்லாம் ஒரு நேரத்தில் ஒரு சில பிள்ளைகளை கூட்டு இந்த வக்ஃப் பிரச்சனை நடந்த நேரத்தில் அதை பற்றி கேட்டால் தெரியவே இல்லை. அப்படி ஒரு நடக்கிறதே பிள்ளைகளுக்கு தெரியாது, பிரச்சனை நடக்குதுங்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்ல. மொபைல் எடுத்தா எதையாவது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வீடியோ கேம் விளையாடுறது, வீடியோ பார்க்கிறது, இதுலதான் நேரம் செல்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துவதில்லை. நாமும் நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதும் இல்லை. இந்தியாவிற்காக எத்தனை தன்னுடைய சேவைகளை செய்த பெருமக்கள் எல்லாம் இன்று அவர்கள் நினைவுபடுத்தப்படுவதே இல்லை. மாற்று மத சகோதரர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், ஏனப்பா உங்க வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையே, நீங்க படிக்க மாட்டீங்களா? கப்பலோட்டிய தமிழர் என்று வஉசி சொல்லப்படுகிறார் என்றால் அந்த கப்பலை வாங்கி கொடுத்தது ஒரு முஸ்லிமுடைய பங்கு இல்லையா? ஏன் உங்களுக்கு அது தெரியவில்லை என்று மாற்று மத சகோதரர்கள் கேட்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரிகிறது இல்லை. இதோ ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரி அதனுடைய நிலத்தை கொடுத்தது ஒரு முஸ்லிம், ஏன் உங்களுக்கு தெரியவில்லை என்று நம்ம ஊர்ல வந்து ஒரு மாற்று மத சகோதரர் கேட்டார். நமக்கு தெரிகிறது இல்லை. கண்ணியமான பெருமக்களே, இதுவும் தவக்குல் என்று பேசப்படக்கூடிய அதே நேரத்தில் இவைகள் எல்லாம் நமக்கான ஏற்பாடுகள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைத்தவர்கள். ஆனால் அதே நேரத்தில் தவக்குல் என்று அவங்க வீட்டிலே உட்கார இல்லை, எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். பத்ர் போருக்கு, உஹது போருக்கு எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் அல்லாஹ் மீது நான் தவக்குல் வைத்து விட்ட வீட்டில் உட்கார்றேன், உட்கார இல்லை. சஹாபாக்கள் ஆலோசனை செஞ்சாங்க, போர்க்களத்திற்கு சென்றார்கள், சஹாபாக்களை அணிவகுத்தில் நிறுத்தினார்கள், ரப்பிடத்திலே வந்து துஆ செய்தார்கள். எனவே இத்தகைய ஏற்பாடுகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய செய்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும். இன்றைய காலத்தில் எந்த நபிமார்களுடைய வலிமார்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் கூட பிள்ளைகளுக்கு தெரிகிறதில்லை, சொல்லிக் கொடுப்பதற்கான நேரமும் இல்லை. காலையில் விடிந்ததிலிருந்து இரவு முடியும் வரை பள்ளிக்கூட படிப்புகளிலேயே நம்முடைய பிள்ளைகள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டதின் காரணத்தினால் இந்த செய்திகளை சொல்வதற்கான நேரமும் இல்லை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தார்கள்? இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அது சஹாபாக்களின் காலமாக இருக்கட்டும், பின்னால் வந்த காலமாக இருக்கட்டும், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா என்ன? சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமரின் ஆட்சி வந்தால் தான் உண்மையான சுதந்திரம் என்று காந்தி சொன்னாரே, அப்படிப்பட்ட உமரின் ஆட்சி எப்படி இருந்தது என்பது நமது பிள்ளைகளுக்கு தெரியுமா? இரவு நேரத்தில் ரோந்து போவாங்க, இரவு நேரத்தில் ரோந்து போவார்கள். எந்த ஆட்சியாளர் செய்ய முடியும்? தன்னை யார் என்றே காட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள். மதீனாவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா பதிலும் ஃபேமஸ், அவங்களுக்கு பெயர் தெரியும், பெரிய ஆட்சியாளர் என்று கருதப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை பார்க்காதவர்கள் மதீனாவிற்குள் வருவார்கள், ஆனால் இவர் தான் உமர் என்று நம்ப முடியவில்லை என்பார்கள். அவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதே போல நம்முடைய நாட்டிலே நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்ற செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறான செய்திகள் ஊட்டப்படுகிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட மகான், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஒரு ஆட்சியாளர்.
ஒரு ஆட்சியாளர், அரசு பீடத்தில் இருந்தவர்கள். ஆனால் தனது கரத்தால் குர்ஆனை எழுதி, தனது கரத்தால் தொப்பி பின்னி அதை விற்று அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை செலவழித்தவர்கள் செய்தனா அவுரங்கசீப் அவர்கள். ஆனா பிள்ளைகளுக்கு அவங்களை பத்தி என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியுமா? இன்றைய கால பாட புத்தகங்களிலே அவர்களை குறித்து எத்தனை தவறான செய்திகள் சொல்லப்பட்டது. தன்னுடைய கரத்தால் குர்ஆனை எழுதி, தன்னுடைய கரத்தால் தொப்பியை பின்னி தன்னுடைய வாழ்வாதாரத்தை செலவழித்தாங்கன்னா எவ்வளவு எளிமையா வாழ்ந்திருப்பாங்க. பல லட்சத்துக்கு கோட்டு போட்டு இருப்பாங்களா? கண்ணியமான பெருமக்களே, எனவே இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். உண்மை செய்திகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளும் இந்த காலத்தில் மிக அவசியமானது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். எனவே நான் இந்த உரையிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது, ரப்பினுடைய தொடர்பும் அதிகமாக வேண்டும். அதே போல நம்முடைய விழிப்புணர்வும் இருக்க வேண்டும். நம்முடைய மக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும். குறிப்பாக அடுத்த தலைமுறை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாத நிலைதான். நாளைக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதோ அதை நம்புமே தவிர உண்மை வரலாறுகள் அது மறைக்கப்படுகிறது என்பது உண்மை. நம்மளாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உண்மையான சுதந்திர வரலாறு, உண்மையான முஸ்லிம்களின் வரலாறுகள் மறைக்கப்படுகிறது என்று சொல்கிறோமே தவிர மறைக்கப்படக்கூடிய வரலாறை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இல்லையா? மறக்கப்படுகிறது என்று சொல்கிறோமே தவிர அதை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இல்லையா? இவைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய இந்த ஹிஜ்ரி புத்தாண்டின் சிந்தனையாக இன்றைய ஜும்மாவின் வாயிலாக நான் சொல்லக்கூடிய செய்தி, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தவக்குலை வைத்தார்களோ, ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, அந்த தவக்குல் நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். ஈமானையும் இல்மையும் அதிகப்படுத்த வேண்டும். நம் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதோடு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். இந்த நிகழ்வுகளை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று முஹர்ரம் பிறை 8 ஆஷுரா தினத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். அந்த அடிப்படையில் யூதர்கள் அந்த தினத்திலே நோன்பு நோட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் யூதர்களை பார்த்து ஏன் இந்த தினத்தில் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌன் இடத்திலிருந்து தப்பித்த நாள், எனவே அதற்கு நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, மூசாவினுடைய விஷயத்திலே உங்களை விட நாங்கள் தான் மிக தகுதியானவர்கள், எனவே நாங்களும் நோன்பு நோட்போம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது தினத்திலே நோன்பு நோற்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த நோன்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, அதுக்கு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆஷுரா தினத்திலே ஒரு நாள்ல நோன்பு நோட்போமே ஆனால் ஒரு ஆண்டுகள், இதற்கு முந்தைய இந்த ஒரு ஆண்டு நாம் செய்த அறிந்தோ அறியாமலோ செய்த பல பாவங்கள் அவைகள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த நோன்பு காரணமாகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நோன்பு பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். ஒருத்தர் சொன்னாங்க, நமக்கு பொதுவாக யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும். அந்த அடிப்படையில் அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருப்பேனே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நான் 9வது தினத்தையும் சேர்த்து பிடிப்பேன். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக நான் 9வது தினத்தையும் சேர்த்து பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அதுதான் ரசூலுல்லாஹ்வினுடைய கடைசி முஹர்ரமாக இருந்தது. அடுத்த ஆண்டு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. எனவே கண்ணியமான பெருமக்களே, நமக்கு நம்முடைய பெருமக்கள் கற்றுத் தொழுகிறார்கள், இந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய நோன்பு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அந்த சுன்னத்தை நாம் பேண வேண்டும். அதோடு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் அடிப்படையில் அதற்கு முந்தைய தினத்தையும் சேர்த்து நோன்பு பிடிக்க வேண்டும். பெருமக்கள் இப்படி எழுதுகிறார்கள், 3 நாட்களும் பிடிங்க. இன்றைக்கு ஹிஜ்ரி இது முஹர்ரம் பிறை 8, நாளைக்கு 9 சனிக்கிழமை, 10 ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் ஆஷுராவுடைய தினம், 11 திங்கட்கிழமை. எனவே இந்த 3 நாட்களும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். பெருமக்கள் எழுதி, நம்முடைய இமாம்கள் எழுதி தருகிறார்கள். அப்படி 3 நாட்கள் பிடிக்க முடியவில்லையா, 2 நாட்கள் பிடியுங்கள். முடிந்தவரை 9ம் 10ம் பிடியுங்கள். முடியவில்லையா 10ம் 11. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது 9ல நான் பிடிப்பேன் தான் சொன்னாங்க. ஆனால் அதனுடைய காரணம் என்பது யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். யூதர்கள் 10ல் மட்டும் பிடிப்பாங்க, அஷுராவுடைய தினத்தில் மட்டும் பிடிப்பாங்க. அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக நான் 9ஐயும் சேர்ப்பேன் என்று சொன்னதன் அடிப்படையில் 9ம் 10ம் பிடியுங்கள். அப்படி பிடிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்படுமானால் 10ம் 11ம் பிடியுங்கள் என்று சொல்லி தருவார்கள். இப்படி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முடியல,
ஒரு நாள் தான் பிடிக்க முடியுது, வேற வழியே இல்லை என்று சொன்னால் அது நல்ல சரியானதல்ல. ஆனால் வேற வழியே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் 10 மட்டும் பிடித்துக் கொள்ளலாம் என்றும் பெருமக்கள் எழுதி தருகிறார்கள். ஆனால் முடிந்தவரை 2 நாள் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதிலே மிக முக்கியத்துவத்தை காட்ட வேண்டும். முடியுமானால் 3 நாட்களும் பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போல ஹதீஸ்ல வருது, அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். பொதுவாகவே ரமலானுக்கு பிறகு மிக சிறப்பு நோன்பு நோட்பதிலே மிக முக்கியமான காலம் முஹர்ரம் மாதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரமலானுக்கு பிறகு நோன்பிலேயே மிக சிறந்த நோன்பு எது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரம் மாதம் முழுக்க நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகமான நோன்புகளை நோட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தானோ, கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ, அதே போன்ற வெற்றியை நமக்கும் தந்தருள்வானாக. இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டிலும் இன்னும் பிற உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் நிம்மதியோடும் சுபிச்சமோடும் வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.